வக்காலத்து வாங்கி அவளுக்காக இவ்வளவு வாதாடுறிய. இதுவே உன் வீட்டுல ஏன் உன் வாழ்க்கையில நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஏத்துப்பியா? உன் மேல ரொம்ப அன்பு செலுத்துற உன்னையே நேசிச்சுட்டு இருக்கிற மோசமான ஒத்தி தான் நல்லவன்னு பொய் சொல்லிட்டு வந்தாள்னா உன்னால ஏத்துக்க முடியுமா? உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு உன் மனநிலை எப்படி இருக்கும்? சமுதாயம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அமையணும்னு இருந்தா அதையும் நான் ஏத்துக்க தயாரா. எனக்கு நல்ல குணமுள்ள பொண்ணுதான் முக்கியம். நிஜமாவே அவன் என்ன நேசிக்கிறதா இருந்தா யாரா இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் ஷீ இஸ் a social outcast, எனக்கு கவலை கிடையாது. உண்மை தெரிய வந்தா அப்ப கூட அந்த பொண்ணை கோச்சிக்க மாட்டேன், ஒன்னதான் குத்த சொல்லுவேன். சங்கர், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணும் ஆகல, என் மனசுல பட்டதை சொல்றேன். தட்ஸ் ஆல். நான் இப்போ உங்க எல்லாத்தையும் பொதுவா கேட்கிறேன். மாலதி செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு படுறதா? இதுல எங்க அபிப்பிராயத்தை விட சமுதாய அபிப்பிராயம் தான் முக்கியம். என்னப்பா இது பேத்தலா இருக்கு? நம்ம சொந்த அபிப்பிராயத்தை அடக்கிட்டு சமுதாயத்துக்கு அடி பண்ணிடுங்களா? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசனை பண்ணு சங்கர். சமுதாயம் ஏத்தவனா நிக்க முடியுமா? நிக்க முடியும்னா நொடிஞ்சு விடுவனே தவிர சமுதாயங்கிற உளுத்து போன ஊன்றுகளோட உதவியோட நான் உயிர் வாழ தயாரா இல்ல. மணி சங்கர், கடைசி தடவை என்ன சொல்ற? இந்த கேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ண போறியா இல்லையா? You are wasting your time. You may go. நீ போகாத ஊருக்கு வழி தர. போற வழியில ஒரு புது ஊரையை நிர்மாணிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ போகலாம். சங்கர், நம்ம சுசிலா வீட்டுல ஒருத்தரும் இல்லையா? அப்பா ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போயிருக்க. சங்கர் கோயிலுக்கு போயிருக்க. இவரும் கண்ணனா மார்க்கெட் போயிருக்கா. வர நேரம் தான். அப்ப வீட்டுல ஒருத்தரும் இல்லைன்னு சொன்ன, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். நான் சும்மா ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்றேன்னு நினைக்காத. இந்த வீட்டுல இருக்கிறவங்களே நீதான் புத்திசாலி. அதனால உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசிட்டு போகலான்னு வந்தேன். என்ன விஷயம்? வர வர சங்கர் போக்கே சரியில்லை. என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டான். நான் கூட கவனிச்சேன். வெறுமை கவனிச்சு என்னமா பிரயோஜனம்? வேற என்ன பண்ணுங்கிறேன்? சங்கர் உன் மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். நீ தான் அவனுக்கு எடுத்து சொல்லணும். என்ன எதுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை பாழடிச்சுன்ற போறானேன்னு கவலையா இருக்குது. உங்களை எதிர்த்து வாதாடுறானேன்னு கவலைப்படுறா இல்ல பயப்படுறா? அந்த கேஸ பத்தி யாருமா இப்ப பேசினா? சங்கர் அன்னைக்கு என்ன சொன்னா? எனக்கு நல்ல குணமுள்ள பொண்ணு தான் முக்கியம். நிஜமாவே அவ என்ன நேசிக்கிறதா இருந்தா யாரா இருந்தாலும் சரி, even if she is a social outcast, எனக்கு கவலை இல்ல. அவனுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா அன்னில இருந்து எனக்கு அதுதாமா கவலை. அவன் என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டாலும் அவன் வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அவனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். எனக்கும் இப்பதான் புரியுது. நான் அப்பாட்ட சொல்லி உடனே ஏற்பாடு பண்ண சொல்லிடுறேன். டிலே பண்ணிடாதம்மா. இன்னைக்கே ஏற்பாடு பண்ண சொல்றேன். போருமா? அது போதும், அது போதும். நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, கிளம்புறேன். கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிற அவனை. உள்ள வரலாமா? இது என்ன புது பழக்கம்? ஆமா, போற போதே கேட்க வேண்டாம்னு நினைச்சேன். இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்ன பட்டு வச்சு அமக்கலப்படுறது? என்ன விசேஷம்? வீட்டுல ஒருத்தர் இல்லையா? பரவாயில்ல, ஏன் இந்த கேள்வியே கேட்கிறேன்? என்ன பார்த்தா மனுஷியாவே தெரியலையா? ஐயோ, நான் சாதாரணமா கேட்டதுக்கு ஏன் பண்ணி இப்படி கோச்சுக்கிறேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க தனியா இருக்கேன். ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வீட்லயே ரொம்ப இன்டெலிஜென்ட் நீங்க தான். பரவாயில்ல, ஏன் இதையே சொல்றேன்? என்ன சொல்றேன்? அது ஒண்ணும் இல்ல, நீ சொல்லு. அதான், அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பக்குவமா மத்தவ கிட்ட நீங்க சொல்லிடுங்க. விஷயத்த முதல்ல சொல்லப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மணி. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணமா? என்ன காரியம் பண்ணிருக்க சங்கர்? காரியம் இல்ல மணி, கல்யாணம். நீ விளையாடுறியா இல்ல நிஜமா சொல்றியா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். பொண்டாட்டி வந்து வெளியில நின்னுட்டு இருக்கா.
என்ன சங்கர் இது? எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பொண்ணு யாரு? நம்ம ஜாதியா? அவ ஜாதி, மதம், குலம், கோத்திரம் இது எதையுமே நான் சொல்றதுக்கு தயாரா இல்ல. இத மத்தவா கேட்காம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன சங்கர் இப்படி பண்ணிட்ட? சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு இல்ல பண்ணி, ஒரு வருஷம் பழகினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டேன். நீ அவ கூட ஒரு வருஷம் பழகி இருக்கலாம். ஆனா இதுவரை எங்களுக்கு ஒரு விஷயமும் தெரிவிக்காம இப்ப விஷம் மாதிரி கக்கறியப்பா. எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு நீங்க ஏத்துப்பேங்கிற நம்பிக்கையில தான் அந்த பொண்ணை என்னோட அழைச்சிட்டு வந்திருக்கேன். நான் ஏத்துக்கிறது இருக்கட்டும், ஆனா அப்பா நீங்க பக்குவமா எடுத்து சொன்னேன்னா அவர் எதிர்க்க மாட்டார் மணி. சரி, என் வீட்டுல இருக்க ஒண்ணு சொல்லனாலும் சமுதாயம் நிச்சயமா அதை கொத்துக்க மாட்டேன். சமுதாயம் 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 ஏன் தான் இப்படி சமுதாயனால நடுங்கி சாகரேன்னு தெரியல. அவனால என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன சங்கர்? சுலபமா சொல்லிடுவேன். அவஸ்தப்படுறதா அவச்சொல் கேட்கறது நான் தானே. இப்பதான் சித்தம் நாட்டி சமுதாயம் வந்துட்டு போன அவர் பயந்தா நிறைய பண்ணிட்டியே. அவன் வேலையா? அதான் நான் பார்த்தேன். இத்தனை காலம் எல்லா விதத்திலும் எனக்கு பக்கபலமா இருந்த மண்ணி இன்னைக்கு என் பக்கமே பார்க்காம பேசுறாள். சரி மண்ணி, இதுக்கு மேல பேசி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண நான் தயாரா இல்லை. அந்த பொண்ணு வேற பாவம் வெளியில காத்துட்டு இருக்கான். நல்ல வேளை நான் அவளை உள்ள அழைச்சிட்டு வரல. இல்லன்னா சமுதாயம் சொன்னா இந்த வீட்டையே கங்கை தண்ணியில குளிப்பாட்டிருப்பேன். சாரி மணி, கிளம்புறேன். அப்பாட்டி அண்ணாட்டி சொல்லிடுங்க. சங்கர் ப்ளீஸ் வேண்டாம், சொல்றது கேளு. பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மணி. சொல்ல வேண்டிய இடத்துல கேட்டுட்டு இருந்தேன், கேட்டுக்க வேண்டிய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். சரி மணி, விட்டு தொழுங்க. மானசீகமா நீங்க என்ன ஆசீர்வதிச்சுதான் நினைச்சுட்டு நான் என் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். எங்க போவ சொல்லு? சமுதாய நிழலே படாத இடத்துக்கு. நம்ம நிலையே நம்மளால தவிர்க்க முடியாது. சமுதாயம் அப்படித்தான். என் நிலம் கூட நான் சொல்ற இடத்துல தான் விடும் மண்ணி. நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சங்கர் ஒரு நிமிஷம். பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு ஒரு தடவை பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்மாரா இருப்பா, அதுக்கு வேற வருத்தப்படுவேன். வேண்டாம் மண்ணி, என்னெல்லாமோ நினைச்சுட்டு வந்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. போறேன். ஏ சமுதாயம், நீதான் எல்லா இடத்துலயும் இருப்பே. நன்னா கேட்டுக்கோ, கல்யாணமும் பண்ணிட்டேன். உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? சுசிலா, இந்த காய்கறி பைய கொண்டு உள்ள வைது. உங்கள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே எப்ப வந்து என்னது? நாங்க வந்தது கூட தெரியாம அப்படி என்னமா யோசனை பண்ணிட்டு இருக்க? எல்லாம் நம்ம சங்கர் பத்தி தான்ப்பா. அவருக்கு சீக்கிரமா ஒரு கால் கட்டி போட்டுட்டா தேவையில்ல. என்ன திடீர்னு? இல்ல, இப்பதான் சித்த முன்னாடி சமுதாயம் வந்துட்டு போனார். அவர் சொன்னதை வச்சு சின்னதா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுத்து. அதனாலதான் சங்கரோட ஜாதத்தை சீக்கிரமா வெளில எடுத்துட்டா தேவையில்லைன்னு தோன்றது. திடீர்னு என்ன? சரி, சங்கர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? கரெக்ட். அவனோட அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம். வேற வேணையே வேண்டாம். சங்கர் ஏற உடமா கேட்டா இதுனா பதில் சொல்வேன். என்ன கேட்டா எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னா போறோம். அப்ப சங்கர் கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாங்கிறியா? நீங்க உங்க வாயை வச்சுன்னு சும்மா இருந்தா போறோம். இல்ல, நீங்க செய்யறது சரின்னு எனக்கு படல. நாளைக்கு அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட ஏன் முன்கூட்டியே சொல்லலன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? அப்படி கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கறது. அவன் சங்கரா தான் இருக்கணும். யாரும் கல்யாணத்தை பத்தி மூச்சே விடக்கூடாது. நீங்க சங்கர் கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க. டேய் கண்ணா, நீ வாய் திறக்காத. சுசிலா, நீ ஒண்ணு சொல்ல. உங்களை என் மடியில கட்டின சகுடம் பார்த்த மாதிரி நீங்க இருந்தாதான் எல்லா பிரச்சனையும். நீங்க மல்ல உள்ள போங்க. மணி, இப்ப நான் என்ன வழக்கத்துக்கு விரோதமா வீடு ஒரே நிசப்தமா இருக்கு. உன்னை பத்தி ஒருத்தர் ஒண்ணு பேசல. அப்படியா? இவரை வச்சு ஒரு ரகசியம் பேசக்கூடாது. அனுகூல சத்ரு. என்னை பத்தி அப்படி என்னதான் பேசுறது சொல்லுங்களேன். அப்பா சொல்லுங்களேன், என்ன விஷயம்? எனக்கு கூட தெரியாதுப்பா. கண்ணா, நீயாவது சொல்ல கேட்கறல்ல. என்ன இளவு நடந்ததுன்னு யாராவது சொல்லி தொலைங்களேன். ஏன்னா கல்யாணத்தை பத்தி பேசுறப்போ யாருமே சொல்லி சொல்லிக்கிறேன். நாசமா போ.
அவன் தான் எழுவுங்கிறான். நீ ஏன்டா தத்துர முச்சமா திருப்பி அதே சொல்லிக்கிது? கர்மம் கர்மம் கர்மம். கண்ணா நீயே சும்மா இருக்க, உன் பங்குக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதானே? சனியா பீட தர்த்தரம் போற நிறுத்துங்க எல்லாரும். சுபகாரியம் பேசுற வேலையில இதெல்லாம் தேவைதானே? என்ன சுபகாரியம் பண்ணி? ஆமா, இனிமே என்னத்த முடி பறிக்கிறது நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு இருக்கோம். இது நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதுக்கு நீ என்ன சொல்ற? பெரியவா, இங்க எல்லாருமா சேர்ந்து முடிவு எடுத்திருக்கேன். கடைக்குட்டி எனக்கு என்ன வாய்ஸ் இருக்கு, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது முதல் இரவு. எல்லார் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத இரவு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது முதல் இரவா முதல் முறிவான்னு தெரியல. என்ன புரியலையா? அங்க பவானி எனக்காக காத்துட்டு இருக்கா. அவ மூலமாவே புரிய வைக்கிறேன்.